வெல்கம் டு தேஜ் குகன் பிளாக்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சூப்பரான இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம சேனல் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்களே பார்த்துட்டு இருக்கீங்க. இங்கே பாருங்கள் சூப்பராக எம்மியாக வந்திருக்கு. வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். 1 இயருக்கு கெடாது இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டிங்கன்னா. நான் இன்றைக்கி வந்து 4 மாங்காய் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கூட மாங்காயில் வந்து ஈரம் இருக்கக்கூடாது, அப்போ தான் வந்து கெட்டு போகாது. ஒரு பேன் எடுத்துக்கங்க. அதில் வந்து நான் 3/4 கப்பு பவுலில் வந்து உப்பு வந்து வறுத்து எடுத்துக்கிறேன். ஏன்னா உப்பு எதுக்காக வறுத்து எடுத்துக்கிறோம்னா உப்பு வந்து தண்ணி விடும். அது நம்ம அப்போ தான் 1 இயர் கெட்டு போகாமல் இருக்கும். அதுக்கு தான் வறுத்து எடுக்கிறோம். நீங்களும் இது போலவே வறுத்து எடுத்துக்கங்க. அந்த உப்பு எடுத்து உள்ளே அந்த நம்ம வெட்டி வச்ச மாங்காய்க்குள்ளே கலக்கிக்கலாம். நல்லா கலக்கி ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறணும். அப்போ தான் வந்து அந்த உப்பு வந்து இறங்கும் உள்ள. நீங்கள் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி உப்பை வறுத்து உள்ளே கலக்கி உப்பும் மிளகாத்தூள் உள்ளே போட்டு கலக்கி அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கங்க. உப்பு கலக்கியாச்சு. வாங்க இந்த 3/4 கப்பில் வந்து உப்பும் 3/4 கப் மிளகுடியும் இது பண்ணியிருக்கிறோம், மிளகாத்தூளும். நீங்களும் இது மாதிரி போட்டு கலக்கிங்க. நீங்கள் எவ்வளோ மாங்காய் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் கலக்கிக்கங்க. இது அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி நீங்கள் பண்ணி வச்சு ஊற வச்சு எடுத்துக்கங்க. ஆனால் ஒரு போட்டு தண்ணி இருக்கக்கூடாது. தண்ணி இருந்துச்சுன்னா வந்து மாங்காய் வந்து சீக்கிரமாக கெட்டு போயிடும். அதுக்கு தான் வந்து நல்லா ட்ரை ஆயிடணும் மாங்காய் பீஸ் கட் பண்ணி எடுக்கல. நீங்கள் 1 டே இல்லை நைட்டே கட் பண்ணி வச்சுட்டாலும் ஓகே. அடுத்தது ஒரு கடாயை எடுத்துக்கங்க. கடுகு வந்து நான் 4 டீஸ்பூன் போட்டிருக்கேன். நான் 5 மாங்காய்க்கு தேவையான கடுகு போட்டிருக்கேன். நீங்கள் எவ்வளோ மாங்காய் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கமிச்சு எடுத்துக்கங்க. கடுகு பொரியாமல் எடுத்துட்டிங்கன்னா கசக்கும். அதனால் நல்லா கடுகு வந்து நல்லா பொரிஞ்சிடணும். பொரிஞ்சதுக்கப்புறம் தான் இது பண்ணணும். பாருங்கள் கலர் பிளாக் கலர்லேருந்து கொஞ்சம் நல்லா மாறிடுச்சு. வெந்தயக்கிட்ட 2 டீஸ்பூன் போட்டிருக்கிறேன். நம்ம போட்டிங்கன்னா இதுவும் கசக்கும். அளவாக போடணும். நீங்கள் எவ்வளோ அளவு மாங்காய் எடுக்கிறீங்களோ அந்த சைஸ்க்கு நீங்கள் வெந்தயம் எடுத்துக்கங்க. வெந்தயம் நல்லா ப்ரௌன் கலரில் மாறணும். பாருங்கள் இந்த கலரில் மாறணும். இது நல்லா பொடிசாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா பவுடர் பைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கங்க. அப்போ தான் வந்து இல்லை நறுக்குன்னு இருக்கும். கடாய் வச்சு நல்லெண்ணெய் ஊற்றினா தான் இதுக்கு நல்லாயிருக்கும். நான் கிட்டத்தட்ட 1/4 லிட்டராட்ட ஊற்றிருக்கிறேன். அதுக்குள்ளே கடுகு, மஞ்சத்தூள், அரைச்சி வச்ச பொடி வந்து உள்ளே கலக்கிட்டேன். இல்லை நீங்கள் அரைச்சி வச்ச பொடி இதுக்குள்ளே கலக்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் அதை டேரெக்டாக அந்த இதுக்குள்ளே மாங்காய்க்குள்ளேயே கலக்கிடலாம். நான் இதை கொஞ்சம் ஒரு பொரித்து உள்ளே கொட்டிக்கலான்ட்டு கொட்டுறேன். கடைசியாக பெருங்காயத்தூள் நல்லா ஒரு கலக்கி நல்லா ஆஃப் பண்ணிவிட்டு தான் இந்த இதெல்லாம் போடணும். ஆன் பண்ணிகிட்டே போட்டுறாதீங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதெல்லாம் போடுங்க. எண்ணெய் சூடானா மட்டும் போதும். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க கடாயை. நல்லா ஒரு கலக்கிக்கலாம். கலக்கிட்டு அந்த கலக்கி வச்சதுக்குள்ள அரை மணி நேரம் ஊறி இருக்கணும். ஊறினதுக்கப்புறம் எல்லாம் எடுத்து ஒட்டுக்க ஊற்றிடலாம். அவ்வளோதான். இது நல்லா ஒரு கலக்கி விடுங்க. நல்லா கலங்கணும். பார்த்தா ஃபஸ்ட்டு ட்ரையாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அடுத்த நாள் ஒரு நாள் ஃபுல்லாக ஊறினா தான் வந்து அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும். எண்ணெய் பிரிஞ்சு வந்தால் தான் மாங்காய் வந்து நல்லா வந்திருக்குன்னு அர்த்தம். இல்லை உங்களுக்கு எண்ணெய் பத்தலை அப்படின்னா நீங்கள் மறுபடியும் வந்து நல்லெண்ணெய் காய வச்சு உள்ளே ஊற்றி கலக்கிக்கலாம். பாருங்கள் ரொம்ப ட்ரை ஆன மாதிரி ஆயிடுச்சு. அப்படி தான் இருக்கும். நீங்கள் அடுத்த நாள் ஊறிக்குதான்னு மட்டும் இடையில மட்டும் கலக்கி விட்டுட்டே இருங்க. ஒரு 4-5 டைம் கலக்கி விட்டிங்கன்னா அடுத்த நாள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். இப்போ பார்க்குறக்கு பருவன்னு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம உப்பு ஜோடியில் மாற்றிக்கலாம். இங்கே பாருங்கள் அடுத்த நாள் வரையில் நல்லா இதாகி வந்திருக்கு. அவ்வளோதான். நான் இனி மாற்றி உப்பு ஜாடியில் மாற்றிட்டு மீதியெல்லாம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். நீங்களும் இது போலவே ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான இன்ஸ்டன்ட் மாங்காய் ரெடி. நீங்களும் இது ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இனி ஃபுல்லாக நீங்கள் உப்பு ஜாடியில் போட்டு வச்சிடலாம். ஜாடியில் போட்டு வச்சாலும் சரி, இல்லை பிளாஸ்டிக் கண்டெய்னரில் ஏதோ ஒன்றில் போட்டு வச்சு நீங்கள் அழகாக ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது போலவே நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 1 இயருக்கு வந்து கெட்டு போகாமல் இருக்கும். ஆனால் உள்ளே வந்து ஸ்பூனோ எதுவுமே போடக்கூடாது. அப்போ தான் வந்து கெட்டு போகாது. அப்பப்போ நீங்கள் வேறு இதில் ஃபில் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்ட்டு. முந்தின நாள் வந்து கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும். நீங்கள் எண்ணெய் பத்தலை அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் காய்ச்சி உள்ளே ஊற்றிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.